இது வந்து நாங்கள் சொல்லப்போனால் ஒரு வெறும் சாம்பிள் தான். இது அவ்வளோத்துக்கு பெரிய புயலுன்னு நாங்கள் சொல்லலாது. நிறைய சின்ன பிள்ளைகள் வந்து இப்போ கூட்டி வந்து எல்லாம் விளையாடி கொண்டிருக்கணும். சின்ன பிள்ளைகள் தான் சுற்றி விளையாடி கொண்டிருக்கணும். வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காலை கணக்கிறோம்டா பலாலி தான் நிற்கிறேன். யாழ்ப்பாணம் பரவாயில்ல. அதாவது வந்து இப்போ தச்சமயம் வந்து புயலை போய்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு மட்டக்களப்பு இப்போ புயல் மழை தாக்கம் வந்து வந்துட்டு யாழ்ப்பாணம் வந்து ஆரம்பிச்சிருக்கா. இந்த நேரம் வந்து நல்ல காற்று வந்து நல்ல பெருசாக வீசுது. இப்போ முதலே சொல்லி 25ஆம் தேதி சொல்லி புயல் வந்து இன்றைக்கு வந்து 27ஆம் தேதி தான் யாழ்ப்பாணம் மத்தியானத்துக்கு தான் யாழ்ப்பாணம் புயல் தாக்கம் என்று சொல்லுங்க. 70 கிலோமீட்டர் தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து புயல் வீசுன்னு சொல்லிட்டு அந்த என்னன்னா இப்போ கடற்கரைக்கு வந்து நாங்கள் பலாலி கடற்கரைக்கு கடல் அலைகள் வந்து நல்ல கொந்தளிச்சு கொண்டிருக்குது. இது சுனாமி ஏற்படுமானெல்லாம் சொல்ல மாட்டோம். அப்படிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஆனால் கடலே நல்ல கொந்தளிப்பாக இருக்குது. நல்ல பெரிய மரங்கள்லாம் இருக்கிறது முடிஞ்சு காத்து கொள்ளுது. இன்றைக்கி அதை நாங்கள் காலையில் பார்த்து கொள்ள போகிறோம். உயர்ந்த தாக்கம் எப்படி காட்டி கொள்ள போகிறோம். நீங்களும் பார்த்துட்டு மறக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அடுத்த காலையில் நீங்கள் பார்க்கக்கூடிய மேடம் நாங்கள் காணுங்க. ஓகே, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பலாலி கடற்கரையில் வந்து இப்போ காலடி எடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ போட்டுகள்லாம் இழுத்து கட்டி வச்சுக்கிறோம். நல்ல ஒரு பெரிய அலை அடிச்சு கொண்டு இருக்குது. மழையும் வந்து தூரி கொண்டு இருக்குது. காற்று தான் பெருசாக அடிச்சு கொண்டு இருக்குது. அலைகள் வந்து நல்ல பெரிய அலைகளாக இருக்குது பாருங்க. இறைச்சலாக இருக்கும் பாருங்களேன். நல்ல பெரும் கொந்தளிப்போடு இருக்குது. இப்போ இந்த நேரம் எல்லாம் மீன் பிடிக்க போகணும்னுலாம் சொல்லியிருந்த வேண்டாம். இந்த நேரம் படகுலாம் பிரட்டி உயிராபத்திற்குரிய சந்தர்ப்பங்களும் இருக்கலாம். அப்படி தான் இங்கே அலைகள் இருக்குது பாருங்கள். ஏன் அந்த கொட்டில்கள் எல்லாம் இப்போ இல்லை, முதல்ல இல்லையோ தெரியலை. ஓடைகளை பெருசாக காணையில் தான். இதில் அந்த குறுக்க கல்லுகள் இருக்கிறால இதில் அலை பெருசாக டப்புன்னு தெரிய மாட்டேன்றது. நாங்கள் அங்கால தள்ளி போய் உங்களுக்கு காட்டுறோம். அங்காளி பக்கம் என்ன மாதிரி அலை இருக்குன்னு தள்ளி போய் உங்களுக்கு காட்டுறேன். இதில் இறங்குற எல்லாம் ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். இங்கே இந்த போட்டை கட்டி கிடக்கு கயிறு என்ன இருக்காமல் இருக்குன்னு பாருங்களேன். இந்த கயிறு வந்து இழுத்து கொண்டு இருக்குது. அந்த கொட்டகை வரைக்கும் வந்து வெள்ளம் பெறுதுன்னு சொல்லலாம். இங்கே பாருங்களேன். அது வந்து கடல் அலை வந்து அடித்து கொண்டு வருது. இன்னும் அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்கலாம் கடல் அலையை. இது காலை அப்படியே காட்டி கொண்டு போகிறோம். எங்கள் கொட்டில காலை படகுகள் எல்லாமே மேலே ஏற்றிட்டோம். எல்லாமே மேலே ஏற்றி கட்டி கிடக்கு. படகுகள் எல்லாமே மேலே ஏற்றி கட்டி கிடக்கு. இந்த பாதுகாப்பு தேவை. இன்னும் மேலே ஏற்றி கட்டுறது வந்து நல்லதாக இருக்குது. இப்போ நெஞ்ச வரைக்கும் வெள்ளம் பெறுது. ஏத்தனமாக காற்று இங்கே அடித்து கொண்டு இருக்குது. இப்போ தான் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. நேற்று பின்னேரமும் காத்தடிச்சிருந்தது. நேற்று 26ஆம் தேதி பின்னேரமும் காத்தடிச்சிருந்தது. இன்றைக்கு வந்து 27ஆம் தேதி. இப்போ நாங்கள் பின்னேரம் ஒரு 3 மணி அப்படி இந்த காலத்தை எடுத்து கொண்டு இருக்கிறோம். அலைகளை காட்டுறோம் பாருங்கள். கரையோரங்களில் இருக்கிற மக்களுக்கு வந்து சரியான ஒரு ஆபத்தான இதாக தான் இருக்குது. தெரியாண்டு என்ன நடக்கலாம். மற்ற இங்கே இருக்கிற வெள்ளங்களும் வந்து ஊருக்க போகும்ன்றதாக கரையோரங்கள் இருக்கிறாங்க. கடலுக்காக போயிடுமென்னு சொல்கிறாங்க. அதில் என்ன மாதிரின்னு தெரியலை. தெரிஞ்சு கொண்டால் நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க. இந்த அந்த சத்தம் ஒன்று கேட்குது பாருங்கள். இப்படியே இப்போ நாங்கள் மீன் சந்தையெல்லாம் இருக்கே கடலில் காட்டிடுவோம். இப்படியே நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க இந்த கடலில் எப்படி இருந்ததை. காற்று கூட 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 இன்னும் அலையின்ற தாக்கம் வந்து அதிகமாக இருக்கலாம். இதில் எல்லாம் இப்போ படகு உடைக்க அப்படி பிரட்டி விடும். இந்த பெரிய அலைகளுக்கு வந்து பிரட்டி விடும். இப்போ ஆழ்கடலுக்கு போய்க்க என்ன மாதிரி கொந்தளிப்பு இருக்குமென்று எங்களை இப்போ இதில் காட்டிக்கொள்ளலாம். அது நாங்கள் காணொலி எடுக்கலாதானே கரையோரங்களை தான் நாங்கள் காட்டிக்கொள்கிறோம். உள்ளே போகவும் நல்ல ஒரு கொந்தளிப்பாக இருக்கும். இந்த மலைகள் வந்து அதிகமாக பெய்ய பெய்ய வெள்ளங்கள் தான் அதிகமாக கூட நிறைய சேதங்கள் மக்களோட உடைமைகளுக்கு மக்களோட பொருட்களுக்கு அதோட உயிர் சேதங்களும் வந்து ஏற்படுற வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கலாம். இப்போ வவுனியாலாம் வேணைய ரோடெல்லாம் வெள்ளம் பண்ண மாதிரி சில காணொலிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். பாருங்களேன், படகு ஏற்றி வச்சிருக்க மேலான அந்த ஏற்றம் வரைக்கும் வந்து ஒன்று இருக்குது வெள்ளம். அவ்வளோத்துக்கு சரியான ஒரு வெள்ளமாக தான் இருக்குது பாருங்கள்.
இப்படி இந்த கடலுடைய முழு வியூவை பாருங்களேன். மரங்களும் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் நல்ல ஆட்டமாக தான் இருக்குது. தென்னை மரங்கள் எல்லாம் ஒரு பக்கமாக அந்த இலைகள் வந்து ஓலைகள் வந்து ஒரு பக்கமாக தான் தள்ளுப்படுத்துவாங்க. அவ்வளோத்துக்கு வந்து காத்தடிச்சு கொண்டு இருக்குது. கடற்கரையோரங்கள் நார்மலாகவே காத்திருக்கும். ஆனால் இது வந்து நல்ல ஒரு கடன் காத்தாக இருக்குது. இப்போ நாங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த இடங்களையும் வந்து உங்களுக்கு காட்டி கொள்கிறோம். இந்த கரையில் மரங்கள் இருந்தால் அதை காட்டி கொள்ளலாம். அவ்வளோது பெருசாக மரங்கள் இல்லை. நாங்கள் போக போக மரங்கள் காத்துக்கிறதுலையும் காட்டி கொண்டு போகிறோம். இதான் இப்போ புயலின் வீரியம் என்ன மாதிரி இருக்கிறதா பார்க்க வந்து நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய இருக்குது. நாங்கள் இப்போ தான் ஒரு கொஞ்சம் மட்டும் சொல்லிக்கொள்ளலாம். இன்னும் நிறைய இருக்குது. இப்படி நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்வோம் என்ன மாதிரின்ட்டு. இந்த கல்லூரி காலையெல்லாம் மூதுப்பட்டு இருந்து பாருங்களேன். பாருங்களேன் எங்கால பாருங்களேன் மரங்கள் இந்த ஆட்டங்களை காட்டுறேன். எங்கால வந்து மாவீர நிகழ்வுகள் வந்து நடக்குது. அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறது நடக்குது. எங்கால தென்னை மரங்கள் இதில் பாருங்களேன். எல்லாருமே படகுகளை ஏற்றி கட்டி வச்சுக்கணும். இது வந்து நாங்கள் பலாலை மீன் சந்தை அதுக்கு தான் வந்து நாங்கள் அதில் வந்து அந்த மண் குவியலை தாண்டி அதே நல்ல உயரம் தென்னை மரம் உயரத்து தான் மண் குவியல் இருக்குது. இங்கே மரங்கள் எப்படி பரவரண்டி தண்டு பெரிய மரங்கள் கொஞ்சம் கீழே வேர்கள் உண்டு இல்லைன்னா அப்படியே செறிஞ்சு விழுந்துவோம். இன்னும் காற்று அதிகமாக அதுக்குரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சோன்ற சத்தம் கேட்குது பாருங்களேன். மற்ற இந்த இதுகள் எல்லாமே படகுகள் எல்லாமே கயிறு போட்டு ரெண்டு கயிறு போட்டு கட்டிக்கிறது. இழுபட்டு போக்குறாங்க. நீங்கள் நங்கூரம் போட்டு ஆணி அடிச்சு நினைக்கிறேன் கட்டிக்கிறது பாருங்க. இல்லாட்டி கொண்டு போயிடும். அப்படியே கடல் வந்து கொண்டு போயிடும். நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்படி நாங்கள் அங்காலையும் போய் வேறு ஒரு இடங்களையும் வந்து சேர்த்து காட்டி சேர்த்து போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்களும் தொடர்ந்து பார்த்துட்டு என்ன மாதிரி சொல்லிக் கொடுங்க. அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களா. இதை மாதிரி அடுத்த காணொலிகள் வேறு நியூஸ்களும் சரி வேறு இடங்களும் சரி உங்களுக்கு போட்டுக்கொள்வீங்க. பாதிப்புகள் இருக்கிறதும் சரி வெள்ளப்பெருகள் என்ன மாதிரி ஏற்பட்டுருக்கிறது சரி எல்லாமே போட்டுக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து வெல்வெட்டித்துறைக்கு வந்திருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா கடலில் வந்து உங்களுக்கு வெல்வெட்டித்துறை கடலை போய் உங்களுக்கு புதிய சூரியன் உல்லாச கடற்கரைக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். மலைகள் எங்கள் அப்படியே துணிச்சுக்கொண்டான் இருக்கு. இந்த மலை வந்து பெருசாக இல்லை. இது வந்து நாங்கள் சொல்லப்போனால் ஒரு வெறும் சாம்பிள் தான். இது அவ்வளோத்துக்கு பெரிய புயலுங்க நாங்கள் சொல்லலாது. ஆனால் இதுக்கே எப்படி என்றால் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே வந்துட்டேன்டால் பெருசாக வந்துட்டேன் தான் எங்களுக்கு ஒரு சாம்பிள். அதாவது நாங்கள் இப்போ அடிக்கிற புயல் ஒரு சின்ன தாக்கம் தான் இதே ஒழிய இது வந்து உண்மையிலே வந்து பெரிய அளவுக்கு இறங்க நாங்கள் சொல்லலாது. ஒரு 100ல் ஒரு 20% அப்படி தான். வெறும் சாம்பிள் மட்டும்தான். இப்போ இதாலையெல்லாம் தெரிச்சடிக்கிற அளவுக்கு அடிக்கலாம் இந்த கட்டால். அந்தளவுக்கு இல்லை இப்போ இது. ஆனால் பெரிய பெரிய அலைகள் வந்து கொண்டு இருக்குது. அங்காடி பக்கங்களில் போட்டுகள் இருக்குது. அந்த போட்டுகள் எல்லாம் அப்படியே தூக்கி வீசுகிற அளவுக்கு தான் நடிச்சு கொண்டு இருக்குது. காட்டி கொண்டு போகிறேன் பாருங்க. இதில் படிக்கட்டு இருக்குதுங்கிறதுக்கு படிக்கட்டு இருக்குது. ரெண்டாம் படிக்கட்டு வரைக்கும் வருது. 2ஆம் படிக்கட்டு வரைக்கும் தான் வருது. மெயின் புயல் வரட்டு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உன்னோட அந்த எடுக்கையில் எடுத்து போடுவேன். அந்த நேரம் பைக்கில் ஓட இல்லை அதுகளுக்கால. அந்த நேரம் வந்து கிட்டத்தட்ட மேவி வரலாம். அவ்வளோதுக்கு அலை வரலாம். இந்த இப்போ வந்து எல்லாம் தெரிச்சு அடிக்குது பாருங்க. இந்த கட்டுகள் கட்டியிருக்காலே இதோட அப்படியே நிற்கிது. இப்போ நாங்கள் அங்கால போவோம். இதெல்லாம் வந்து கடற்கரை தண்ணி தான் கூட விழுத்து திருப்பி ஓடுதுன்னு சொல்லலாம். எல்லாமே கடலிலே அடித்த தண்ணிகள் தான். இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சுக்குமா, பட்டத்திருவிழா நடக்கிற இடம் இந்த இடம். அங்கே தான் நாங்கள் வந்து காணொலி எடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே நேட்டுக்கு உங்களுக்கு கடற்கரையை காடி கொண்டு போகிறேன். நல்ல பேர் சேலை வருது. நார்மலாக வந்து அள்ளி ஏற்றுதுங்க. மழை
மழையும் துப்பிச்சு கொண்டு தான் இருக்குது. மழையும் வர்ற பாடில்லை. இப்போ தான் துப்பிக்க தொடங்கினது. மத்தியானத்துக்கு தான் துப்பிக்க தொடங்கினது. காலம் லைட்டாக துப்பிச்சு பிறகு இல்லை. பிறகு மத்தியானத்துக்கு தான் துப்பிக்க தொடங்கினது. இப்போ கொஞ்சம் பூராக தான் துப்பிச்சு கொண்டு சொல்லலாம். இங்கே வருது பாருங்க ஜால. எல்லாம் அவ்வளோத்துக்கு பெருசாக இல்லை. எல்லாம் ஒரு நார்மல் தான். பாருங்களேன். அப்போ இங்கே வரைக்கும் தண்ணி அடிக்குது. ஃபோனுக்கு அடிச்சு போடுது வரேன். ஓகே, அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தென்னை மரங்கள் கடற்கரையில் இருக்கிற தென்னை மரங்களை காட்டி உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகலாங்க. இதெல்லாம் ஒரு நார்மல் காற்று தான் அப்படி ஆடிக்கொண்டிருக்கும். ஆனால் நல்ல ஒரு அவ்வளோத்துக்கு நார்மல்னு சொல்லலாது. நல்ல காற்று. எதிர்காற்றுல பைக்கில் ஓடையிலாது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓவன்ட்டு ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க. இந்த படகுகளை பாருங்கள். படகுலாம் கட்டி விட்டு கிடக்கு. அங்கேயும் காட்டினாங்க உங்களுக்கு. நீங்களையும் படகுலாம் கட்டி விட்டு கிடக்கு. அவளை தூக்கி எறியுது தண்ணி. அப்படி கொஞ்சம் இந்த கேப்பில் கொஞ்சம் கூடவா இருக்குது தண்ணி வர்றது. நாங்கள் முதல்ல எப்படி இருந்தான்னு தெரியல. இப்போ நாங்கள் இங்கால வந்த பிறகு தண்ணி அலையும் கொஞ்சம் கூடவா இருக்கிற மாதிரி எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. முதல்ல இருந்தேன் பார்க்க. யாருங்க அப்படியே காட்டுறேன். இப்படி நாங்கள் இதையும் பார்த்துட்டோம். இப்படி வந்து வேறு எங்கேயும் வந்து உங்களுக்கு காணொலி போடையிலும் என்றால் என் தாக்கங்கள் பெருசான பிறகு காணொலியும் போடையிலும் என்றால் அதையும் வந்து போட்டுக்கொள்வோம். நல்லா தண்ணி அழியத்து. உண்மையிலே வந்து மக்கள் இதில் பாதிக்கப்பட போகிறது வந்து இனி வேற இங்கால வேற மலையாள பாதிக்கப்பட போகிறார்கள் வந்து தாழ் நிலத்தில் இருக்கிற மக்களாக தான் இருப்பினோம். மெட்டாக்கள் தப்பிடுவினோம். ஓகே, அப்போ இங்கால பார்த்தீங்கன்னா இந்த மிக கூட்டங்களை பாருங்கள் அப்படியே மூடி போய் தான் இருக்குது. இங்கால பக்கம் கொஞ்சம் வெளிச்சம் மாதிரி இருக்குது பாருங்க. அங்கால பக்கங்களை பாருங்கள் அப்படியே மூடி போய் மணக்கிற பக்கங்கள் அப்படியே மிகமுடைய கரு மிகங்கள் மூணு மாதிரி அவ்வளோத்துக்கு கருகரண்டு இல்லை பாருங்க. ஆனால் மிக கூட்டங்கள் அப்படியே மூடி போயிருக்குது. இப்போ இங்காலி பக்கம் போனோம்னா இங்காலி பக்கம் அப்படியே நார்மலாக ஒரு கடற்கரை. மலைகள் வேகமாக இருக்குது. காற்றும் வேகமாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய வாய்க்கால் காட்டியிருக்கீங்கன்னா வாய்க்கால் நல்லா நீட்டாக இருக்குது. தண்ணி ஊற்ற தண்ணிகள் இங்கால அப்படியே நல்ல வடிவாக ஓடி வரும். ஓடி வந்து கடலுக்கு இப்படியே போகலாம். இப்படியே போவோம் முருகா கிட்ட. இந்த கடல் ஊருக்கு அப்படி ஊர் நிலமட்டத்தோட நின்றா அப்படி இருக்கும். அப்படி தான் அந்த மட்டக்களப்பு வீடியோஸில் சிலதில் பார்த்து அப்படி இந்த கடல் மட்டம் அப்படி ஊருக்கு கடலில் ஊருக்கே அடிக்குது. அவ்வளோத்துக்கு ஒரு மழை பெய்திருந்தது. போன முறை மாதிரி தான். அதிலும் பார்க்க தாக்கம் கூடான்னு சொல்லலாம். யாழ்ப்பாணம் மீனதுறையில் இன்னும் விரையில மழை அவ்வளோத்துக்கு பெருசாக. நேற்றெல்லாம் வெளிச்சு போய் கிடந்தது. வெளிச்சென்றா மழை விரையில. பாருங்களேன் அவ்வளோ பெரிய அலைகள் உண்டு. காற்றுன்ற வேகம் அதிகரிக்க இன்னும் அலைன்ற இதுகளும் வந்து அதிகமாக தான் காணப்படலாம். அங்கே பார்த்தோம் பார்க்க இங்கே அலைகள் வந்து பெரிய பெரிய அலைகள் வருது. நாங்கள் வந்து இதில் பார்த்துட்டாங்க பெலாலியில் பார்த்துருந்தாங்க. அதிலும் பார்க்க பெரிய பெரிய அலைகள் தான் இங்கே வருது. இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் இல்லை படகுகள் எல்லாமே மேலே ஏற்றி விட்டுருக்கணும். ஒரு படகுகளும் பாருங்கள் நிறைய கொஞ்சம் வந்து கடலுக்கு இருக்குது. அதில் பாருங்கள் எல்லாமே படகுகள் எல்லாம் மேலே ஏற்றி விட்டுருக்கணும். இந்த கட்டுக்கு மேலே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கட்டும் வந்து. சரி, இப்படி நாங்கள் அடுத்தடுத்து போய் உங்களுக்கு காட்டிக்கொள்வோம் என்ன மேலே நீங்கள் பார்த்துட்டு இங்கே ஆச்சிருக்கு பாருங்கள்.
இப்போ நாங்கள் தொண்டமனாறு பாருங்கள், தொண்டமனாறு ஃபுல்லாக தண்ணீர் அரைஞ்சிட்டு பாருங்கள். தண்ணீர் அரைஞ்சி அங்காளி பக்கம் பார்த்தோம் என்றால் கடலுக்கு போய் சேர்ற இடம். இன்னும் அந்த குறுக்க வந்து மணல் மேடு ஒன்று இருக்குது, சேரியில் நினைக்கிறேன். இதே கிட்டத்தட்ட பார்க்க ஒரு கடல் மேடு தான் இருக்குது பாருங்களேன். நல்ல எதிர் காத்தடிக்குது நடக்க. அங்காள கடல், இதில் இன்னும் அந்த ஜோயிண்ட் ஆகையில் பெரிய பாலம், நல்ல காத்தடிக்குது. இதில் நீங்கள் கூட இங்கால வெள்ளம் வந்தால் வெட்டி விடுறேன். வேணா தெரிஞ்சது இந்த தண்ணி உயரத்தானா போய் அப்படியே சேருமன் நினைக்கிறேன். நல்ல சும்மா அதை காட்டுறேன் பாருங்க. அதில் அந்த மண்மண் உண்டு, அந்த கடலுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் அணிக்கிறது பாருங்க. நல்ல காற்று இதில் நிற்கத்தான் அது தெரியுது, காற்றுன்ற இது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து கேகேஸுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து கடலில் இறங்குறதுக்கு தடையான நிறைய மக்கள் வந்து நிற்கணும். அதில் ரெட் கொடியெல்லாம் கொட்டியிருக்க பாருங்கள். போலீஸார் எல்லாம் கடமைக்கு நிப்பாட்டிருக்கணும். அதில் அப்படியே அலை சும்மா எலும்பி அடிக்குது. இங்கே இன்னும் மீடியமாக இருக்குது. சும்மா காட்டுறேன் பாருங்கள். அலை பார்த்திங்கன்னா இங்கே சுரியம் அதிகமாக இருக்குது பாருங்கள். இங்கே தான் உண்மையிலேயே வந்து அலையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த கட்டிருக்கிற ஆளை வலது விதமாக மோதுது. இல்லை அதிகமான அலையை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதை குளிக்க வாங்குறாங்கன்னா சரி கதை. இந்த கட்டை தான் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்க. இந்த கலை வந்து இங்கே வரைக்கும் பெறுது. இதில் அந்த ஒரு கடல் இது பக்கத்தில் ஒரு கட்டி இருக்குது. அதில் அந்த அலை மோதி அந்த மேல் விளம்புறது பாருங்களேன். அவ்வளோ உயரத்துக்கு வரும்போது அந்த இன்னும் காற்று கூட 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 இது வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். இங்கே வரைக்கும் பெறுற தண்ணி வந்து அங்கே உள்ளேயும் வந்து விலப்பி சந்தர்ப்பமாக இருக்கும். அதில் ரெட் கொடி ஊற்றி, அதில் போகக்கூடாது ரெட் கொடி ஊற்றி பாருங்க. எவ்வளோ பெரிய அலைகள். இங்கே தான் அந்த வளமே நாங்கள் பார்த்த பார்க்க இங்கே தான் அந்த பெரிய அலைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய சின்ன பிள்ளைகள் வந்து இப்போ கூட்டி வந்து எல்லாம் விளையாடி கொண்டிருக்கணும். சின்ன பிள்ளைகள் தான் கூட சுற்றி விளையாடி கொண்டிருக்கணும். மலைமையில் அலை அடிக்கிறது தான் நிறைய பேர் வந்து சுற்றுலாக்கள் எல்லாரும் வந்து பார்த்துட்டு விளையாடி கொண்டிருக்கிற அந்த இது வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
செடியடியை கொந்தளிச்சு இந்த கலரும் வந்து மாறி இருக்கலாம்னு சொல்லலாம் பாருங்க. இப்போ நாங்கள் அந்த மேலே வந்த சிறுவரங்க அதில் இருக்கிறதுக்கு வந்து நாங்கள் பாருங்க என்ன அடி அடிக்கிறாங்க. ஓகே, இப்படி நாங்கள் அங்காளி பக்கம் கடற்கரையை போய் காட்டுறோம். அங்காளி பக்கம் கொஞ்சம் விலையை வந்து கொஞ்சம் மூர்க்கமாக தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சும்மா காட்டுறேன் பாருங்க. நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கோம். சிங்கள மக்கள் கூட வந்து கொண்டிருக்கோம்னு சொல்லலாம். சிலர் வந்து கடமையில் தான் இருக்கிறோம். ஏன்னா சில பேர் வந்து சில விளையாட்டுக்காண்டி உள்ளே போய் இறங்கிடுவினோம். சில தீதுகள் தெரியாதவர்கள் சின்ன பிள்ளைகிட்ட பண்ணி போய் குதிச்சிடுங்கள். அந்த இதில் தடுக்கணும் தானே. சிங்கள மக்கள் வந்து தான் இருக்கிறோம். இல்லை சிவப்பு கொடிகள் பரவலாக வந்து குத்தி விட்டுருக்கணும். இதில் பாருங்கள் போலீஸ் லைஃப் சேவிங் அண்டு இதில் வந்து நிற்கணும் பாருங்கள் பாதுகாப்புக்கு. இதுலேயும் வந்து இங்காலே பக்கம் சும்மா காட்டுவான்னு வந்திருந்தேன். இங்காலே மலைகள் வந்து எக்கச்சக்கமாக தான் இருக்குது. இங்கால சிங்கள மக்களுக்குரிய பஸ் வந்திருக்கேன் நினைக்கிறேன். பாருங்கள் வந்து எல்லாம் பார்க்க வந்தீங்கன்னா சிங்கள மக்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் நம்ம பாருங்க. எங்களை கேஸில் எங்களை கொஞ்சம் தள்ளி வந்து சும்மா காட்டுறோம். அந்த சுவரெல்லாம் விழுகிற நிலைமையில தான் இருக்குது. அந்த தடுப்பு சுவர் கட்டிருக்கு. நம்ம எல்லாம் மண்ணெல்லாம் அரிச்சிட்டு இதில் வந்து இந்த பாதையெல்லாம் மண்ணை அரிச்சு உடஞ்சிட்டு இல்லை
இந்த பாதையெல்லாம் அடிச்சு முதலே பயந்து இல்லை முதலே வேறுங்கள். நல்ல காற்றடிக்குது இப்போ.